அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், ஏனெனில் அவருக்கும் அல்லாஹுவுக்கும் இடையே எந்த திரையும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1496. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அநீதி இழைக்கப்பட்டவர் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை மனதில் கொண்டு அல்லாஹுவிடம் கையேந்தினால் அவருடைய அந்த பிரார்த்தனை நிச்சயம் அங்கீகரிக்கப்படும் என்பதையே இலக்கிய நயமாக அவருக்கும் அல்லாஹுவுக்கும் எந்த திரையும் இல்லை என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். எனவே அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அந்த பிரார்த்தனைக்கு அஞ்ச வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம். மேலும் அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். இந்த கட்டளையை கவனத்தில் கொண்டு நம்மால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டுமே தவிர அவர்களுடைய சாபத்திற்கு நாம் ஒருபோதும் ஆளாகக்கூடாது. அதாவது நாம் யாருக்கும் அநீதி இழைக்கக்கூடாது. கவனத்தில் கொண்டு செயல்படுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.